ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு பவி சேனல். என்னோட நண்பரின் மனைவி அவர் கணவரை ஏமாற்றி என்ன செய்தோம்? இந்த கதை எனது சிறுவயது நண்பன் மற்றும் அவனது மனைவியை பற்றிய கதையாகும். அவளுடைய கணவனை ஏமாற்றுவதற்காக நான் அவளை எப்படி படிப்படியாக மயக்கினேன் என்பதை சொல்கிறேன். நான் கவின். என் நண்பனின் பெயர் அலி. எங்கள் இரு குடும்பத்தினரும் பக்கத்து வீடாக இருந்தோம். சிறு வயதிலிருந்தே உறவினர்களைப் போலவே நாங்கள் மிகவும் நெருங்கிய நண்பர்களாக இருந்தோம். நாங்கள் பிளே ஸ்டேஷனுக்கான டோக்கன்களை வாங்கி முதல் சிகரெட்டையும் முதல் மதுபானம் வரை ஒன்றாக சாப்பிட்டோம். நாங்கள் எங்கள் முதல் சாமி படத்தையும் ஒன்றாக பார்த்தோம். மற்றும் நிறைய கற்பனை ஆசைகள். பெண்கள் முதல் ஆன்டி வரை அனைத்து சம்பவத்தையும் பகிர்ந்து கொள்வோம். கல்லூரியின் போது நாங்கள் இருவரும் சேர்ந்து என் ஆசிரியர்கள் கூட இருந்தோம். இது ஒரு மிகப்பெரிய ரகசியம். அவன் திருமணமான பிறகு நாங்கள் அதை பற்றி பேசவே இல்லை. என் நண்பனின் மனைவி இந்த கதையின் கதாநாயகி. அவள் பெயர் ஆயிஷா. அவர் நடிகை அன்சிகா மோத்வானியை போலவே இருப்பாள். அவரது உயரம், உடல் அளவு, நிறம், மேல் உதடுகளின் மேல் உள்ள மச்சம் கூட நடிகையை போன்றது. அவளை பார்த்தால் எந்த ஆணும் அவள் மீது ஆசைப்படாமல் இருக்க மாட்டார்கள். நாங்கள் இருவரும் வெவ்வேறு கல்லூரிகளில் படித்தோம். அங்குதான் அலி ஆயிஷாவை சந்திருப்பான் போல. அவர்கள் ஒருவரை ஒருவர் காதலித்து திருமணம் செய்து கொண்டார்கள். அலி இதை ஏன் என்னிடம் இருந்து மறைத்தான் என்று எனக்கு தெரியாது. இதை பற்றி தனது பெற்றோருக்கு தெரிவிக்கும் வரை. அதுவும் கல்லூரி படிப்புக்கு பிறகு என் வேலைக்காக நான் அமெரிக்காவுக்கு சென்றிருந்தேன். அதனால் திருமணத்தில் கூட கலந்து கொள்ள முடியவில்லை. அந்த ஆண்டின் பிற்பகுதிக்கு கோவையில் உள்ள அலுவலகத்தில் அவனுக்கு எனது நிறுவனத்திலேயே வேலை கிடைத்தது. நான் இந்தியாவுக்கு வருவதற்கு முன்பு அவனுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருந்தது. 1 PHK பிளாட்டில் இருந்தான். எனது ஆன்செட் வேலை முடிந்ததும் மீண்டும் கோவைக்கு வந்தேன். நான் அலி மேலாளராக இருந்தேன். அவர் அங்கு எனக்கு கீழ் வேலை செய்பவனாக இருந்தான். அதாவது ஜூனியராக இருந்தான். முதல் மாதம் நிறுவனம் எனக்கு 4 நட்சத்திர ஹோட்டலில் தங்குமிடத்தை வழங்கியது. மறுநாள் அலி என்னை அவரது மனைவிக்கு அறிமுகப்படுத்துவதற்காக அவன் வீட்டிற்கு அழைத்து சென்றான். கதவு திறந்தவுடன் நான் என் சுயநிலவை இழந்தேன். அவன் மனைவி மிகவும் கவர்ச்சியாகவும் அழகாகவும் இருந்தாள். நான் அவளை பார்ப்பது இதுவே முதல் முறை. என் நண்பரின் மனைவி கதவை திறந்தாள். நான் அலியின் பின்னால் நின்று கொண்டிருந்தேன். அதை அவள் கவனிக்கவில்லை. அந்த நேரத்தில் நான் அவளை பார்த்தபோது அவள் மிகவும் அழகாக இருந்தாள். ஒரு நொடி நான் உறைந்து போய் அவன் பின்னால் உணர்ச்சியற்ற நிலையில் நின்றேன். அவர்களுக்கு திருமணமாகி 3 ஆண்டுகள் ஆகிறது. அன்று அவனுக்கு திருமண நாள் மற்றும் அவ மனைவி அவரது கணவனை ஆச்சரியப்படுத்துவதற்காக காத்து கொண்டிருந்தாள். ஆனால் இதை எதிர்பார்க்காமல் என் நண்பன் என்னை அவன் வீட்டிற்கு அழைத்து சென்றான். அவள் லூசாக முடி போட்டுக்கொண்டு ஒரு கருப்பு வெளிப்படையான புடவை ஸ்லீவ்லெஸ் அணிந்திருந்தாள். மற்றும் அவளது ரவிகை ஒரு லோ நெக் கழுத்து மற்றும் முதுகு வெளிப்படையாக தெரிந்தது. என் நண்பர் என்னை பார்த்து என்ன ஆச்சு என்று கேட்டான். நான் ஒன்றுமில்லை மச்சான். மச்சான் என்பது ஒரு சகோதரனுக்கு அன்பாக பயன்படுத்தப்படும் சொல். அவளும் என்னை பார்த்து அதிர்ச்சியடைந்து சமையல் அறைக்குள் ஓடினாள். அலி சமையல் அறைக்குள் அவளை பின்தொடர்ந்து என்ன ஆச்சு என்று அவளிடம் கேட்டான். அலி, அவன் என்னோட நண்பன், அவனை உள்ள வர சொல்லு என்றான். ஆயிஷா, என்ன இந்த ட்ரெஸ்லியா? என்னால அவரை இப்படி சந்திக்க முடியாது. தயவு செய்து அவருடன் சிறிது நேரம் வெளியே இருங்க. நான் வேறு ஆடை மாத்திக்கிட்டு வரேன் என்று சொல்ல, அலி அதுக்கு பரவாயில்ல, உன்னோட ட்ரெஸ் நல்லாதான் இருக்கு. அதனாலதான் அவனுக்கு என் அழகான மனைவியை பார்க்கட்டுமே, ஒன்று பிரச்சனை இல்லை, வெளியே வா என்று அவளை வெளியே அழைத்து வந்தான். அவள் தலைக்கு மேல் முக்காடு போல் பல்லு போட முயன்றாள். அலி, பரவாயில்ல, அவ நம்ம குடும்பத்துல ஒருத்தன் என்றான். அவள் அங்கேயே நின்று என்னை கும்பிட்டாள். அலி உடனே இவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு கவின், நாங்கள் ஒரே குடும்பத்தை போன்றவர்கள் என்று அறிமுகப்படுத்தினான். இவன் ஒரு குறும்புக்காரன் என்று கூறிவிட்டு உள்ளே போனான் ஃப்ரெஷ்ஷாக. பின்னர் அவன் திடீரென்று திரும்பி வந்து, மச்சான், அவளுடைய அப்பாவியான முகத்தை வைத்து அவளை குறைத்து மதிப்பிடாதே, அவள் உன்னை விட மிகவும் குறும்புக்காரி என்றான். ஆயிஷா, வாய மூடு, ஃப்ரெஷ்அப் பண்ணிட்டு வா என்று சொல்ல அலி உள்ளே சென்றான். கவின் மனதுக்குள் நினைத்தான். ஆனால் அது வாய் வழியாக வெளியே வந்தது. அலியை தனியாக விட்டுவிட்டு வேற கல்லூரிக்கு சென்றது எனக்கு இப்போது வருத்தமாக இருக்கிறது என்றாள். ஆயிஷா ஏன் என்று கேட்டாள். நானும் அதே கல்லூரியில் சேர்ந்திருந்தால் உங்களை பார்த்து இருப்பேன் என்று சொல்ல, ஆயிஷா உடனே அலி எப்போதும் உங்களை பற்றியும் நீங்கள் என்ன செய்தீர்கள் என்பதை பற்றியும் பேசுவார். கவின் அதுக்கு அவன் வேற என்ன சொன்னான் என்று கேட்க, ஆயிஷா அவர் என்னிடம் சொன்னார், நீங்கள் ஒரு பிளே பாய் என்றும்
உங்கள் கல்லூரி ஆசிரியரை எப்படி கவர்ந்தீர்கள் என்றும் சொன்னார் என்று சிரித்தார். ஆனால் நான் இன்னும் சிங்கிளாகவே இருக்கிறேனே. நான் பார்த்த மிக அழகான 2 பெண்களில் ஒருவரை அவர் திருமணம் செய்து கொண்டான் என்றேன். அவள் சிரித்துக்கொண்டே, ஓ அப்படியா, அப்போ அந்த இன்னொரு பெண் யார் என்று கேட்க, கவினதுக்கு அந்த ஆசிரியர் தான் என்று சொன்னான். ஆயிஷா, முதல் சந்திப்பிலேயே உங்கள் நண்பரின் மனைவியை புகழ்ந்து நேரத்தை வீணாக்காதீர்கள் என்றார். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று கண்ணாடியில் பாருங்கள், நான் சொன்னது தவறில்லை என்று சொல்லுவீர்கள். அலி வெளியே வந்ததும் ஆயிஷா சிரித்தாள். பிறகு நானும் அலியும் பேசிக்கொண்டு இருந்தபடியே எங்களுடைய காஃபி மற்றும் ஸ்நாக்ஸ் கொண்டு வர உள்ளே சென்றாள் ஆயிஷா. அவள் உள்ளே சென்றவுடன் நான் அலியை ஒரு புறமாக அழைத்து சென்று, மிஸ்டர் சாலிடா நீயே, அவளை எப்படி நான் கல்யாணம் பண்ண என்று கேட்டேன். அலி, நான் ஒவ்வொரு நாளும் என்னை நானே கேட்டுக்கிறேன் மச்சான். இது எல்லாம் சாதாரணமாக தொடங்கியது மச்சான். பொதுவாக நாங்கள் சேட் செய்தோம். பின்னர் நாங்கள் எப்போது நெருங்கினோம் என்று எனக்கே தெரியவில்லை. நாங்கள் ஒரே மதத்தை சேர்ந்தவர்கள் என்பதால் எங்கள் குடும்பத்தை சமாதானப்படுத்துவது எளிதாக இருந்தது. நாங்கள் இப்போ இங்க வந்து விட்டோம். பிறகு காஃபி ஸ்நாக்ஸ் கொண்டு வந்து தன் குழந்தையை எனக்கு காண்பித்தாள் ஆயிஷா. சிறுவயதில் இருந்தே எப்படி எல்லா விஷயங்களையும் ஒன்றாக செய்தோம் என்று பேசிக்கொண்டிருந்தோம். நான் அவர்களின் அன்பு நகரில் உள்ள ஹாலில் பிரியாணி உணவகத்திற்கு சென்று இரவு உணவிற்கு அழைத்து சென்றேன். நன்றாக சாப்பிட்டு விட்டு என் ஹோட்டலுக்கு திரும்ப புறப்பட்டேன். ஆனால் என்னால் அவளை மறக்க முடியவில்லை. அன்று இரவு அவளை நினைத்து துடித்தேன். அவனுடைய இடத்திற்கு எப்படி அடிக்கடி செல்வது என்று யோசிக்க ஆரம்பித்தேன். தினமும் அலுவலகத்தில் சந்திப்பதால் அவளுடைய மனைவியை சந்திக்க எனக்கு காரணங்கள் இல்லை. நான் மிகவும் வேலையில் ஈடுபட்டிருந்தேன். அதனால் 2 வாரங்களுக்கு ஒருமுறை நாங்கள் இரவு உணவு அல்லது வார இறுதி மதிய உணவிற்காக வெளியே சந்திப்போம். அங்கு அவள் மிகவும் சாதாரணமாக உடை அணிந்து வருவாள். பின்னர் நாங்கள் எங்கள் மொபைல் எண்களை பகிர்ந்து கொண்டோம். சில சமயங்களில் நாங்கள் சாதாரணமாக காலை வணக்கம் மற்றும் இரவு வணக்கம் என்று மெசேஜ் அனுப்பினோம். சில நேரங்களில் என் அதிர்ஷ்டத்தை சோதிக்க நான் அவளுக்கு இரட்டை அர்த்தத்தை அனுப்புவேன். அதற்கு அவள் ஒரு இமேஜியுடன் பதிலளித்தாள். நான் அதை பற்றி என் நண்பரிடம் சொல்லவில்லை, அவளும் சொல்லவில்லை. ஒன்றாக குடிக்க தொடங்கியதால், என்னுடன் இருக்கும் போது மட்டும் குடிப்பழக்கம் இருந்ததால் வாரம் இறுதியில் சாப்பிடலாம் என்று திட்டமிட்டோம். ஆனால் அவர் மதத்தில் பாவம் என்பதால் வீட்டில் குடித்ததில்லை. என் நண்பன் அவனுடைய மனைவிக்கு என்னை நன்றாக தெரியும் என்பதால் எங்கள் இருவரையும் அவர்கள் வீட்டிலேயே குடிக்க அனுமதிக்க ஒப்புக்கொண்டாள். ஜாக் டோனியஸ் எப்போதும் எங்களுக்கு மிகவும் பிடித்தவர். அதனால் நான் அதையே வாங்கி கொண்டு அவருடைய வீட்டிற்கு சென்றேன். அவள் எனக்காக கதவை திறந்தாள். ஆனால் எனக்கு ஏமாற்றம் தரும் வகையில். அவள் சாதாரண புடவை உடுத்திருந்தாள். அலி குளித்துக் கொண்டிருந்தான். ஆயிஷா, என்ன ஆச்சு? முதல் தடவை உங்களை சந்தித்தப்போ இருந்த ஆற்றல் இப்போது இல்லையே. உனக்கு என் மீது சலித்து விட்டதா என்றேன். ஹா, அப்படிலாம் ஒன்றுமில்லை என்றார். ஆனால் நீதான் வித்தியாசமாக இருக்கிறாய் என்றேன். நானும் எப்போதும் போலதான் இருக்கேன். நான் என்ன மாறினேன் என்று கேட்க, நீ முதல் முறையாக எப்படி ஆடை அணிந்திருந்தீர்கள், இப்போது ஏன் இப்படி ஆடை அணிந்திருக்கிறாய் என்று கேட்ட உடனே ஆயிஷா அதிர்ச்சி அடைந்து கண்களை அகல திறந்தாள். ஆயிஷா, என்ன சொல்கிறாய் என்று கேட்டாள். கண்ணாடியில் சென்று பாரு என்று கண் சிமிட்டினேன். என் நண்பனின் மனைவி உள்ளே சென்று 10 நிமிடம் கழித்து வெளியே வந்தாள். நான் ஆமாதானே என்று கேட்க, ஆயிஷா, நம் அனைவரும் வெளியே செல்லும் போது முன்பு போலவே இந்த முறையும் நான் முழுமையாக ஆடை அணிந்திருக்கிறேன் என்று சொன்னாள். ஆமாம், வெளியும் செல்லும் போது சரி. ஆனால் நான் உங்கள் வீட்டிற்கு வந்திருக்கிறேன். அதனால் நான் முதல் முறையாக பார்த்தது போலவே ஆடை அணிந்திருப்பீர்கள் என்று நினைத்தேன். அலி சொன்ன மாதிரி நீ நம்ப முடியாத அளவுக்கு குறும்புக்காரதான் என்றார். நான் உடனே, நீங்கள் நம்ப முடியாத அளவிற்கு அழகாக இருக்கிறீர்கள் என்றேன். என் நண்பனின் மனைவி அதை கேட்டு அதிர்ச்சி அடைந்தார். பிறகு சமையல் அறைக்குள் சென்றாள். நான் அவளது அசைவை பார்த்து கொண்டிருந்தேன். சட்டென்று நின்றாள். நான் அவளை பார்க்க என் தலையை உயர்த்திய போது அவள் என்னை நேராக பார்த்து கொண்டிருந்தாள். அவள் கண்கள் குறும்பு சிரிப்புடன் அப் ஹியர் மிஸ்டர் என்று சுட்டிக்காட்டி உள்ளே சென்றாள். நான் எங்களுக்குள் உறவு அடுத்த நகர்வுக்கு போகுது என்பதை நினைத்து சந்தோஷம் அடைந்தேன். அலி வெளியே வந்து குடிக்க ஆரம்பித்தோம். ஆயிஷா சில ஸ்நாக்ஸ் செய்து எங்களுடன் சேர்ந்தாள். அவளுடைய குழந்தை ஏற்கனவே தூங்கிக் கொண்டிருந்தது. நான் இருக்கும் ஹோட்டலில் இன்னும் தங்குவதற்கு 3 நாட்கள் மட்டும்தான் இருக்கிறது. நான் தங்குவதற்கு வேறு இடம் வேண்டும் என்றும் கேட்டேன். அதற்கு இங்கு தங்கிக்கோ என்றான் அலி. நான் உடனே, நீங்களே ஏற்கனவே 1 PHKல இருக்கீங்க, நான் எப்படி உங்களுடன் இருக்க முடியும்? அச்சா, நம்ம 3 பேருமே ஹால்ல படுத்துப்போம் என்று சொல்லி அவர் என்னை பார்த்து கண் சிமிட்டினார்.
நான் சிரித்தேன். ஆயிஷா அலியை பார்த்து வாய மூடு என்று சொல்ல நாங்கள் அனைவரும் சிரித்தோம். நான் அப்படியானால் நான் உள்ளே வந்தால் அதற்கு நீங்கள் எங்க செல்வீர்கள்? குளியலறைக்கா என்று கேட்க, ஆயிஷா வாயை மூடு கவின், நீங்கள் இருவரும் நம்ப முடியாதவர்கள். அவள் எழுந்து நின்று ஏதோ ஆவேசமாக சொன்னாள். அதுக்கு பாத்ரூம் ரொம்ப சின்னது என்று என்னை பார்த்து கண் சிமிட்டே சமையல் அறைக்குள் சென்றார். நாங்கள் அனைவரும் மீண்டும் சிரித்தோம். அலி தனது 5வது சுற்று மதுபானம் குடித்துக் கொண்டிருந்தான். அலி, இல்ல மச்சான், நாங்க இப்போது அதை நீண்ட காலமாக செய்யவில்லை. எங்க குடும்பம் நிறைய பிரச்சனை மற்றும் சண்டை வேற. நீ வந்த பிறகு தாண்டா நாங்க இருவரும் இவ்வளவு சந்தோஷமா இருக்கோம் என்றான். எனது நண்பர் தனது 6வது ரவுண்டு எடுத்துக்கொண்டு தொடர்ந்தான். அலி, நீ சிறிது காலம் இங்கேயே இரு. நீ அருகில் ஒரு புதிய வாடகை இடம் கிடைக்கும் வரை இரு, அதன் பிறகு போகலாம் என்றார். எனக்கும் அதை கேட்டு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. என் நண்பனின் மனைவி சமையல் அறையிலிருந்து திரும்பி வந்தாள். ஆனால் அலி ஏற்கனவே மட்டையாகி படுத்து விட்டான். நான் அவங்க கிட்ட, உன் கணவர் நான் இங்கேயே இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுறான், உனக்கு அது ஓகேவா என்று கேட்க, ஆயிஷா ஒன்னும் பிரச்சனை இல்லை என்றாள். நான் இங்க இருந்தா உன்னை எப்போதுமே நோட்டமிட்டுக்கிட்டே இருப்பேன் என்றேன். ஆயிஷா, உங்கள் அலைப்பாயும் கண்களை என்னால் தடுக்க முடியாது. அவள் ஒரு குறிப்பு புன்னகை பூத்தாள். சமையல் அறைக்குள் நுழைந்த போது நீங்கள் என்னை ரசித்தது போல் இருக்கு என்று அவளும் குறும்பாக இருப்பதால் பேசும் தைரியம் வந்தது. ஆமாம், அப்படிதான். முதல் முறை நீ லோலெக் ஸ்லீவ்லெஸ் சேலை அணிந்திருந்த போது என்று சிரித்தேன். ஆயிஷா, அடக்கடவுளே, ஒரு வினாடிக்குள் நீ இவ்வளவு பார்த்தியா? அலி சொன்ன மாதிரி நீ குறும்புக்காரன் தான். ஆமா, நீ போட்டிருந்த அந்த சிவப்பு லிப்ஸ்டிக் உன் உதட்டின் மேல் உள்ள மச்சத்துக்கு இன்னும் அழகு சேர்க்கும் என்று சொல்ல மறந்துவிட்டேன் என்று சொல்லிவிட்டு அவள் மச்சத்தில் ஒரு விரலை வைத்தேன். ஆயிஷா, அவ்வளவுதானா என்றாள். ஓ, நான் எதையாவது மிஸ் பண்ணிட்டேனா என்றேன். நீங்கள் எதையும் மிஸ் பண்ணல என்று நான் நம்புகிறேன் என்றார். அவள் என்னை இரவு உணவு சாப்பிட சொன்னாள். ஆனால் நான் கிளம்புகிறேன் என்றேன். ஒரு நிமிஷம், நீ குடிபோதையில இருக்க, எனவே நீங்கேயே இருங்க, முதலில் இரவு உணவு சாப்பிடு என்றார். சரி வா, முதலில் அலியை படுக்க வைப்போம், பிறகு சாப்பிடலாம் என்றேன். நான் அலியை தூக்கிய போது டேபிளில் கிடந்த ஒரு கிளாஸ் தண்ணீர் தவறுதலாக விழுந்தது. தண்ணீர் முழுவதும் ஆயிஷாவின் சேலையில் கொட்டியது. நாங்கள் அவரை படுக்கைக்கு அழைத்து சென்றோம். அந்த நேரத்தில் என் கைகள் அவள் கைகளை மெதுவாக உரசியது. என் தொடுதலில் இருந்து அவள் நடுங்குவதை என்னால் உணர முடிந்தது. அவனை கட்டிலில் படுக்க வைத்தோம். அவள் சமையல் அறையில் இருந்ததால் வேர்த்து விட்டாள். நான் அவளிடம் குளித்து விட்டு வா என்று சொன்னேன். நான் மீண்டும் பால்கனிக்கு வந்து புகைப்பிடித்துக் கொண்டிருந்தேன். 15 நிமிடம் கழித்து உள்ளே வா என்று அழைத்தாள். நான் உள்ளே சென்றதும் நம்ப முடியாத காட்சி எனக்கு காத்திருந்தது. லோ கட் பேக்லவ் ஸ்லீவ்லெஸ் பிளவுஸுடன் அதே புடவை அணிந்திருந்தாள். நான் வாய் திறந்து நின்றேன். இஷா, போதும், எச்சு உருகிறதா, வா சாப்பிடு என்றாள். என்ன சாப்பாடு என்று கேட்டேன். பிரியாணி என்றாள். ஓ, நான் வேற ஏதாவது இருக்கும் என்று நினைத்தேன். நாங்கள் இரவு உணவை சாப்பிட்டோம். அவள் பரிமாறும் போது நான் அவளை பார்த்து கொண்டே இருந்தேன். அவளை பலமுறை பார்த்து கொண்டிருப்பதை அவள் கவனித்தாள். அவள் என்னிடம் நேரடியாக கேட்டாள், ஏன் என்னை வெறித்து பார்க்கிறாய் என்று. நான் அதை முதல் நாளிலிருந்தே கவனித்தேன் என்றேன். உண்மையை சொல்லணும்னா என் வாழ்நாள் முழுவதும் நான் பார்த்த சிறந்த பெண்களில் ஒருத்தி நீதான் என்றேன். உன் ஃப்ரெண்ட்ஸோட மனைவி கிட்ட இப்படி பேசுறது தப்பில்லையா என்றாள். நான் ஒன்னும் பொய் சொல்லலையே என்றேன். ஆயிஷா, நீ இன்னும் அதை தான் செய்யற, ஏன் என்றாள். ஏனென்றால் உன்னை பார்த்ததில் நான் மிகவும் அதிர்ஷ்டசாலி என்றேன். ஓ, அப்படியா? ஆமா, மேலும் எனக்கு இன்னும் கொஞ்சம் அதிர்ஷ்டம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். எதற்கு என்று கேட்க நான் ஒரு விஷயத்தை சொல்லி கண் சிமிட்டினேன். என்ன பேசுகிறாய்? நான் திருமணமான பெண் மற்றும் உங்கள் நண்பரின் மனைவி என்று கோபமாக சொன்னார். அவள் என்னிடம் விளையாடுகிறாள் என்பதை நான் புரிந்து கொண்டேன். ஆயிஷா, அவ்வளவுதானா அல்லது உங்களுக்கு வேற ஏதாவது ஆசைகள் உள்ளதா என்று கேட்டார். நான் அவளை பார்த்து கண் சிமிட்டினேன். சாப்பிட்டு முடித்து கைகளை கழுவிவிட்டு வந்து அவளுடன் அமர்ந்தேன். என் நண்பனின் மனைவி மேஜையை விட்டு வெளியேற எழுதாள். ஆனால் நான் அவள் கையை பிடித்து என் அருகில் இழுத்தேன். ஆயிஷா, என்ன செய்யறன்னு கேட்டாள். அவள் முகம் என் முகத்துக்கு முன்னால் இருந்தது. அவள் மூச்சு விட ஆரம்பித்தாள். நான் ஒன்னும் இல்லை என்று அவள் முகத்தை பார்த்து கொண்டிருந்தேன். பார்த்தது போதும், என்னை விடுங்க என்று நகர்ந்தாள். ஏதோ நடக்கப் போகிறது என்று நான் விரும்புகிறேன். பின்னர் நான் பால்கனிக்கு வந்தேன். அவளும் வெளியே வந்தாள். நாங்கள் தூங்குவதற்கு முன் சிறிது நேரம் பேசினோம். நான் ஒரு சோபாவில் அமர்ந்திருந்த போது அவள் எனக்கு நேர் எதிரே நின்று பால்கனி செவுரில் சாய்ந்தாள்.
அந்த நிலா வெளிச்சத்தில் அவளை பார்க்க மிகவும் அழகாக தெரிந்தாள். அவள் மீது பித்து பிடிக்க வைத்தது. ஆயிஷா, நீ என்ன செய்யற என்று கேட்க நான் என் தலையை உயர்த்தி அவளுக்கு பதிலளித்தேன். நான் சரியாக எதுவும் செய்யவில்லை. நான் பார்த்து கொண்டிருந்தேன். கண் சிமிட்டினேன். அவள் நான் அங்கிருந்து நகரவில்லை என்றால் நீ பார்ப்பதை நிறுத்தி இருப்பாயா என்று கேட்டாள். இருக்கலாம் என்றேன். ஆனால் நான் உங்கள் நண்பரின் மனைவி, அப்படி பார்ப்பது சரியா என்று கேட்டாள். நான் பார்க்க வேண்டாம் என்றால் ஏன் அந்த புடவைக்கு நீ மாறினாய் என்று கேட்டேன். ஆயிஷா சிறிது நேரம் அமைதியாக இருந்துவிட்டு அலி என் மீது தண்ணீரை கொட்டினான், அதனால்தான் நான் வேறு புடவை மாற்ற வேண்டியிருந்தது என்றார். அப்படியானால் நீ ஏன் இப்போது நான் சொன்ன அந்த புடவையை அணிந்திருக்க? நீங்கள் இப்போ தூங்க போறீங்க அல்லவா? நீங்க ஒரு இரவு உடைய அணிந்திருக்கலாமே, அதாவது நைட்டை அணிந்திருக்கலாமே என்றேன். அவள் அதற்கு நானும் அப்படிதான் நினைத்தேன், ஆனால் நான் உனக்காக தான் அணிந்தேன் என்றாள். அப்படியானால் நான் உங்களை மீண்டும் பார்க்கலாமா என்றேன். அவள் கண்களை பார்த்தாள். பேராசை கொள்ளாத மிஸ்டர் என்றாள். நான் அமைதியானேன். அவளும் அமைதியாக என் கண்களையே பார்த்து கொண்டிருந்தாள். அவளை பிடித்து இழுத்து அவள் கால்கள் என் கால்களுக்கு நடுவே இருக்கும்படி அவளை நெருங்கி நிற்க வைத்தேன். ஆயிஷா, என்ன பண்ற என்று பதட்டமாக கேட்டாள். என்ன நடக்கப் போகிறது என்று அவளுக்கு புரிந்தது. இல்ல கவின், நிறுத்து, இதை செய்யாதே என்றாள். போதும், என்னை விட்டுவிடு என்று அவள் என் அருகில் அமர்ந்தாள். அவள் அமைதியாக என் கண்களை பார்த்து கொண்டிருந்தாள். அவளுக்கு என் மீது ஆசை இருப்பதை நான் அறிந்து கொண்டேன். அதனால் அவளையே இதை ஆரம்பிக்க வேண்டும் என்று எண்ணினேன். அவள் என் வலது பக்கத்தில் அமர்ந்திருந்தாள். நான் ஒரு சிகரெட் புகைக்க ஆரம்பித்தேன் மற்றும் ஒரு கோக் குடிக்க ஆரம்பித்தேன். ஆயிஷா, இன்னும் பசிக்குதா என்று கேட்டாள். நாங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் கண்களை பார்த்து கொண்டு மூச்சை இழுத்து கொண்டிருந்தோம். ஒரு நொடியில் நான் என் கையை அவள் முதுகில் தடவி கொண்டிருந்தேன். நாங்கள் இப்போது சுமார் 10 நிமிடங்கள் முத்தமிட்டு கொண்டிருந்தோம். ஆனால் அவள் என்னை நிறுத்தினாள். இது ரொம்ப தப்பு கவின், தயவு செய்து நிறுத்து. நான் இது பரவாயில்ல, நம்ம இருவரும் விரும்புகிறோம், நாம் அதை அனுபவிக்கிறோம், உனக்கும் பிடிச்சிருக்குல்ல என்று கேட்டேன். ஆம், ஆனால் இது தவறு. நான் திருமணமானவள். என் கணவர் அடுத்த அறையில் தூங்குகிறார். அவள் புருஷன் என் நண்பன் என்பதை நினைத்து வருத்தம் அடைந்தேன். நான் வெளியே சென்று பால்கனியில் அமர்ந்து மீண்டும் புகைப்பிடிக்க ஆரம்பித்தேன். அவள் அமைதியாக வெளியே வந்து சோபாவில் என் அருகில் அமர்ந்து என் கைகளை பிடித்து அவளை நோக்கி திரும்ப சொன்னாள். அப்படியே திரும்பி அவளை பார்த்தேன். ஆயிஷா, கேள் கவின், நான் இப்படி ஒருபோதும் உணர்ந்ததில்லை. நீ செய்ததை நான் மிகவும் ரசித்தேன். ஆனால் இது சரியல்ல. நான் ஆமா, நீ சொல்வது சரிதான் என்று முகத்தை திருப்பினேன். ஆயிஷா, ஏய், என்ன பாரு. அவள் என்னிடம் நெருங்கி வந்தாள். இது நிறுத்த வேண்டும் என்று வருந்துகிறேன். ஆனால் நான் ஒரு டிஷ் தயார் செய்ய முடியும். அது உங்களுக்கு ரொம்பவும் பிடித்த டிஷ் என்று குழிப்பணியாரத்தை கொடுத்தாள். எனக்கு குழிப்பணியாரம் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னா லைக் பண்ணுங்க தோழர்களே. நான் இன்னும் சாப்பிட்டு முடிக்கவே இல்லை. ஆனா அவள் அப்படியே படுத்து விட்டு நான் கொஞ்சம் ஏமாற்றத்துடன் எழுதேன். தாமதமாகி விட்டது, உறங்க செல்வோம் என்றாள். அடுத்த இரவு நடந்த விஷயங்கள் சில நாட்கள் ரகசியமாகவே இருந்தன. ஆனால் உண்மை எவ்வளவு நாளுக்கு மறைந்திருக்கும். ஒரு நாள் அலியின் கைக்கு சில தகவல்கள் கிடைத்தன. முதலில் அவனால் நம்ப முடியவில்லை. சிறுவயது முதல் தனது உயிர் நண்பன் என்று நினைத்தவனுக்கு தன் வாழ்க்கை துணை என்று நம்பியவளும் தன்னுடன் உண்மையை மறைத்திருப்பதை அறிந்தபோது அவன் முற்றிலும் உடைந்து போனான். அவன் கோபப்பட்டான், அழுதான். ஆனால் அதைவிட அவனை அதிகமாக வதைத்தது துரோகம். எதிரியை மன்னிக்கலாம், ஆனால் நண்பனின் துரோகத்தை மறக்க முடியாது என்று அலி சொன்ன வார்த்தைகள் அங்கு இருந்த அனைவரையும் அமைதியாக்கின. ஒரு கண நேர ஆசைக்காக பல வருட நட்பும் குடும்ப நம்பிக்கையும் மரியாதையும் சிதறி போயிருந்தது. கவினுக்கு அப்போதுதான் புரிந்தது, தான் வென்றதாக நினைத்தது உண்மையில் ஒரு பெரிய தோல்வி என்று. ஆயிஷாவும் தனது தவறை உணர்ந்தாள். ஆனால் உடைந்த கண்ணாடியை ஒட்டினாலும் பழையபடி ஆகாதது போல உடைந்த நம்பிக்கையும் பழைய நிலைமைக்கு திரும்பவில்லை. அலி தனது வாழ்க்கையை புதிதாக கட்டெழுப்ப முடிவு செய்தான். தன்னை ஏமாற்றியவர்களை விட்டு விலகி தனது குழந்தையின் எதிர்காலத்தை மட்டும் நினைத்து முன்னேறினான். பல ஆண்டுகள் கழித்து கவின் தனியாக அமர்ந்திருந்த போது ஒரு உண்மை மட்டும் அவன் மனதில் மீண்டும் மீண்டும் ஒலித்தது. நண்பனின் மனைவியை நான் பெறவில்லை, என் நண்பனையே இழந்து விட்டேன். அந்த ஒரு தவறான ஆசை 3 பேரின் வாழ்க்கையையும் மாற்றிவிட்டது. பிறருடைய உறவை உடைத்து கிடைக்கும் மகிழ்ச்சி நிரந்தரமானது அல்ல. ஆனால் அதனால் ஏற்படும் இழப்பும் குற்ற உணர்வும் பல ஆண்டுகள் மனதை துரத்தும். ஆசை சில நிமிடங்கள் மட்டும் இருக்கும், ஆனால் நம்பிக்கை உடைந்த காயம் வாழ்நாள் முழுவதும் இருக்கும்.
ஒரு மனிதன் எதிரியால் ஏமாற்றப்பட்டால் மீண்டும் எழுந்து நிற்க முடியும். ஆனால் நண்பன் செய்த துரோகம் அவன் ஆன்மாவையே காயப்படுத்திவிடும். ஒரு கணநேர ஆசைக்காக பல வருட நம்பிக்கையை இழந்த கவினும், தனது குடும்பத்தை இழந்த ஆயிஷாவும், நண்பனை இழந்த அலியும் வாழ்க்கை முழுவதும் அந்த தவறின் விலையையே செலுத்தினர். பிறர் மனைவியையோ பிறர் கணவரையோ விரும்புவது காதல் அல்ல, அது ஒருவரின் நம்பிக்கையை திருடும் செயல். ஆசை சில நிமிடங்கள் மட்டுமே நீடிக்கும், ஆனால் உடைந்த நம்பிக்கையின் வலி வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும். இந்த கதை நம்பிக்கை மற்றும் குடும்ப உறவுகளின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கும் விழிப்புணர்வு கதை. இதில் வரும் சம்பவங்கள் துரோகத்தின் விளைவுகளை உணர்த்துவதற்காக மட்டுமே சொல்லப்படுகின்றன. இந்த மாதிரி கதைகளை கேட்க உங்களுக்கு பிடிக்குமா? அப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம்.